ரேவதி, அழகுமதி, அழகுமலர் 3 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு தங்கராஜ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. ரேவதி இருந்துக்கிட்டு, ஐயோ இவர் இந்த நேரத்துக்கு எது கால் பண்றாருன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, நான் வீட்டில் தாங்க சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. தங்கராஜும் அதே வீட்டில இருந்து தான் பேசிட்டு இருக்காருன்றது ரேவதிக்கு தெரியல. அவங்க அம்மா தங்கராஜ் கிட்ட அவ கடைக்கு போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இவ கடைக்கு போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு இப்போ நம்ம ஃபோன் பண்ண உடனே வீட்டில் தான் இருக்கான்னு பொய் சொல்கிறா. அப்போ இவ ஏதோ பொய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கா, நமக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இந்த மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க தங்கராஜ். இவளுக்கு வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, பாஸ்வேர்டு கேட்டால் மறைச்சி மறைச்சி பேசுகிறா. இன்னைக்கு பொய் சொல்லிட்டு வெளியே போயிருக்கா, கேட்டால் நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னு பொய் சொல்கிறா. இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இவளை ஒரு வழி பண்ணாமல் விடுறதில்ல அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. ரேவதி வாக்கிங் போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு எண்ணெய் எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ராஜ் இருந்துக்கிட்டு, இவ வீட்டுக்கு வரக்குள்ள நம்ம வீட்டில் இருந்தா இவளுக்கு நம்ம வீட்டில் இருந்து தான் பேசணும்னு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. கரெக்டாக ரேவதி வந்த உடனே வீட்டுக்கு வராரு. ரேவதி கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோஃபாவில் போய் டிவி பார்க்க உட்காடுறாங்க. ரேவதி மொபைலுக்கு மலர் அண்ணிக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ரேவதி கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது அண்ணி, சாப்பிட்டுட்டு இப்போ தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு மலர் உடனே இருந்துக்கிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் போனதுக்கே எனக்கு கை கால்லாம் வலிக்குது ரேவதி, ஆனால் டெய்லி இந்த அழகுமதி எப்படி காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு ஜாகிங் போகிறான்னே தெரியலையே மலர் சொல்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, ஆமா அண்ணி எனக்குமே டயர்டாக இருக்குது, வீட்டில் வேலை செஞ்சு வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் தெரியல, ஆனால் ஒரு நாளைக்கு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கே எனக்கு உடம்புலாம் ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது தங்கராஜ் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. ரேவதி இருந்துக்கிட்டு, அண்ணி அவர் வராரு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம தங்கராஜ்க்கு சுரேஷ் மொபைல்லேருந்து கால் வருது. இந்நேரத்தில் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அட்டன் பண்ணி பேசினா சுரேஷ் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கேஸ் விஷயமா ஒருத்தரை ஸ்டேஷனுக்கு அமுச்சு விட்ருந்தீங்களா, அவர் கேஸு இழுபறியாக இருக்கு மாமா, அது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் ஸ்டேஷனுக்கு வரீங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்க, தங்கராஜ் இருந்துட்டு, யாரை சுரேஷ் சொல்கிற, ஆனந்த் கேஸா அப்படின்னு கேட்க, சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம் மாமா அவரு தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு மாமா, டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு எப்போ முடிச்சு கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு, சொன்னாலும் எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு மாமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மாமா, அதனால தான் உங்களே வர முடியுமான்னு கேட்டேன். ஏன் மாமா ஏதாவது வேலையாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே தங்கராஜ் இருந்துட்டு, மச்சான் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஆனால் வீட்டில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, பண்ணு நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம் நான் இப்போதைக்கு அவரை ஏதாவது பேசி அனுப்பி விட்டுறேன், நான் வீட்டுக்கு வரேன், என்ன பண்ணுறதுன்னு ஈவினிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சுரேஷ். சுரேஷ் தங்கராஜ் கிட்ட இருந்து ஃபோன் பேசி முடிச்ச உடனே அழகுமதி கிட்ட இருந்து ஃபோன் வருது. இவ எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறா, மறுபடியும் ஏதாவது 7:30 இழுத்து விட்டாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ என்ன மறுபடியும் ஏதாவது 7:30 இழுத்து விட்டியா அப்படின்னு மதி கிட்ட கேட்க, மதி இருந்துக்கிட்டு, இல்லைங்க உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஏதோ நெஞ்சு வலிக்குதான்னு சொல்கிறாரு, வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு மதி கேட்க, நான் வீட்டுக்கு வந்தால் மட்டும் நான் என்ன டாக்டரா, அங்கே பார் டாக்டரோட ஃபோன் நம்பர் இருக்கும், அதை எடுத்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணு, அவர் வீட்டுக்கே வந்து பார்ப்பாரு, நான் இங்கே கொஞ்சம் ரொம்ப பிஸியாக வேலையாக இருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இருந்துக்கிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி, என்ன நான் உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வேலையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன அங்கே வேலையாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஏய் ஸ்டேஷனில் எனக்கு 1000 வேலை இருக்கும், என்ன வேலைன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா, சும்மா நைன் இருக்காத, எப்போ பார்த்தாலும் அப்படியே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாத, எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வரத்துக்கு காரணமே நீ தான், உன்னோட டார்ச்சல் தாங்க முடியாமையே எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் இங்கே முக்கியமாக ஒரு கேஸ் விஷயமா ஐஜியை பார்க்க போனோம், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மதி இருந்துக்கிட்டு, சி இவரெல்லாம் என்ன மனுஷனாக இருப்பார், ஒரு பெத்த அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிற இவ்வளோ அஜாக்கிரதையாக பண்ணிட்டு இருக்காரு, நாளைக்கு நமக்கு ஒன்றுனாலும் இப்படி தானே பண்ணுவார், அது சரி இவங்க அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னதையே இவர் கண்டுக்கல, நானே இவருக்கு எதிரி, இவர் என்னைவா கண்டுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்பருக்கு எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ நேரமாக ரிங் போயும் ஃபோன் எடுக்கவே இல்லை. கடைசியாக மதி ஃபோன் பண்ண நம்பர்லேருந்தே ஃபோன் வருது. மதி சொல்கிறாங்க, டாக்டர் இந்த மாதிரி எங்கள் மாமனாருக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர அளவுக்கு இப்போ உடனடியாக யாரும் இல்லை டாக்டர், நீங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, அப்படியாம்மா, இல்லை நான் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி எனக்கு அனுப்புங்க, நான் ஒரு டேப்லெட் சொல்கிறேன், அதை மட்டும் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுங்க,
எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு சரி டாக்டர் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் இப்போ உடனே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துக்கிட்டு மதி நீ கூட இரு மதி, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு வேணாங்க, நான் கூட இருந்தால் சரிப்பட்டு வராது, நீங்கள் கூட இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்புறாங்க. மதி நீ எதில் போகிற அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்புறாங்க. போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது சுரேஷ் பைக்கில் ஆப்போசிட் சைடில் போகிறத பார்க்குறாரு. இவர் என்ன அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்கிறது கூட வந்து பார்க்க முடியாது, ஐஜி ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு போயிட்டுருக்காரு. அப்படி என்ன தான் முக்கியமான வேலை இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை திருப்ப சொல்லி சுரேஷை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் அவர் போய் தங்கராஜ் வீட்டில் இறங்குறாரு. இதுதான் ஐஜி வீடா உங்களுக்கு, தங்கராஜ் வீட்டில் வந்து இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு அவர் தங்கராஜ் அண்ணன் வீட்டுக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ இருக்குது, என்னன்னு போய் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதி தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஆட்டோக்காரனை தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அந்த மாத்திரையை அவங்கக்கிட்டேயே கொடுத்து வீட்டில் கொடுக்க சொல்லிடுறாங்க. வீட்டில் போய் மாத்திரையை கொடுத்தா எங்கே மதி மாத்திரை உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்கே போனா அப்படின்னு கேட்க தெரியலங்க, அவங்க ஏதோ முக்கியமான வேலையா அதனால் என்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு உடனே மதிக்கு ஃபோன் பண்ணி மதி மாத்திரை கொடுத்துட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்க மதி இருந்துக்கிட்டு இல்லைங்க நான் ஒரு முக்கியமான வேலையாக இங்கே வந்திருக்கேன், நீங்கள் மாத்திரை கொடுங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. போனால் ரேவதிக்கும் தங்கராஜுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டுருக்கு. ராஜ் இருந்துட்டு காலையில் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு எங்கே ரேவதி போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பொய் சொல்லிட்டுலாம் எங்கேயும் போகலையே, நான் நிஜமாவே கடைக்கு தாங்க போனேன், அத்தைக்கிட்ட கூட சொல்லிட்டு தான் போனேன். என்ன நீங்கள் வர வர என் மேலே சந்தேகப்படுறீங்களா, என் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறீங்க, இப்போ பொய் சொல்லிட்டு வெளியே எங்கே போனேன்னு கேட்குறீங்க, பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு ரேவதி சொல்ல தங்கராஜ் இருந்துட்டு பார் ரேவதி என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீயே, ஒழுங்காக சொல்லிடு காலையில் நீ எங்கே போன அப்படின்னு கேட்க ரேவதி இருந்துட்டு நான் உண்மையாமே கடைக்கு தாங்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் ரேவதி கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டு ஆண்டி காலையில் உங்கள் அண்ணிங்க கூட சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இப்போ நான் கடைக்கு போனான்னு என்கிட்ட பொய் சொல்கிறியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் கட்டின புருஷனுக்கு தெரியாமல் நீ வாக்கிங் போகிற அளவுக்கு வந்திருப்ப, இங்கேருந்து நீ வந்தது உனக்கு இந்த தைரியம், இனிமேல் உனக்கு ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்குறாரு. அது இருந்துட்டு இதை பாருங்க, நான் வாக்கிங் போனதில் என்ன தப்பு இருக்குது, இந்த உலகத்தில் வாக்கிங் யாருமே போகிறது இல்லையா என்ன, இந்த வீட்டில் நான் வாக்கிங் போகிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா சொன்னோடனே தங்கராஜ் அப்படின்னு சொன்னோடனே தங்கராஜுக்கு இன்னும் கோவம் வந்து மறுபடியும் கன்னத்தில் ஒரு அறைய சுரேஷ் உள்ளே வந்துடுறாரு. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன், என் அக்கா வாக்கிங் போனதில் இப்போ என்ன தப்பு இருக்குது, எங்கள் வீட்டில் நாங்களே இது வரைக்கும் யாரும் அவளுக்கு மேலே கை வச்சதே கிடையாது, இனியும் நீ இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சுரேஷ் அக்காவை அடித்தது வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் என்ன நடந்துச்சின்னு ஃபஸ்ட்டு கேளுடா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. எல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு நம்ம மதி ஷாக்காக பார்க்குறாங்க. இல்லை மாமா இதுக்கு மேலே எங்கள் அக்கா இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில் யார் பண்ணதை சரின்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.